ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிசுபிசுப்பு அதிகமாக இருக்க பாத்திரத்தை எப்படி வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இதில் நிறைய எண்ணெய் இருக்குது. தோசைக்கெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, நிறைய எண்ணெய் வச்சு ஒரு வாரமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இது மாதிரி சூடாக தண்ணி ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்துலையோ ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த பாத்திரத்தை அதில் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கம்பினாரில் சபீனா வச்சு நல்லா தொட்டு ஒரே தேய்ச்சிங்கன்னா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் தொடச்சிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. பாருங்கள், க்ளீனாக ஒரே தான் க்ளீனாக போயிடுத்து. எவ்வளோ எண்ணெய் பாருங்கள் வெளியில் வந்திருக்கிறதுல ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் தண்ணியே. அதே மாதிரி அந்த மூடி ஸ்பூனு எல்லாத்தையும் வந்து க்ளீனாக தேய்ச்சி அதே தண்ணியிலே போட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க விம் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தொட்டு நல்லா ஒரு தேய்ச்சிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். எவ்வளோ ஆயில் பாருங்கள் அதில் இருக்குது. சுத்தமாக ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா க்ளீனாக இருக்கும். வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.